என் பெயர் ரகுல். சென்னையில் ஒரு முன்னணி தனியார் நிறுவனத்தில் முக்கிய பொறுப்பில் வேலை பார்த்து வருகிறேன். எப்போதும் பரபரப்பான பணிச்சூழல், டார்கெட் டென்ஷன் என்று ஓடிக்கொண்டிருக்கும் என் வாழ்க்கையில் சுற்றி இருக்கும் பெண்களை ரசிப்பதும் அவர்கள் மீது ஒரு தனி ஈர்ப்பு கொள்வதும் எனக்கு இயற்கையாகவே கைவந்த கலை. ஊருக்குள் வலம் வரும் பெண்களை கவனிப்பதும் அவர்களுடன் நட்பாக பழகுவதும் தான் எனது அன்றாட வாழ்வில் எனக்கு பிடித்த ஒரு பொழுதுபோக்கு. அப்படி ஒரு நாள் சென்னையிலிருந்து தாம்பரம் நோக்கி செல்லும் அந்த பேருந்தில் வழக்கம் போல் வேலை முடிந்து இரவு பயணிக்க தொடங்கினேன். இரவு நேர கூட்ட நெரிசல் என்பதால் பஸ்ஸில் கால் வைக்கக்கூட இடமில்லை. அந்த பேருந்தின் நெரிசலில் நானும் ஒரு கம்பியை பிடித்து கொண்டு நின்று கொண்டிருந்தேன். அடுத்த நிறுத்தத்தில் கூட்டத்திற்கு நடுவே ஒரு பெண் ஏறினாள். அவளது பெயர் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. வயது 34 இருக்கும். ஆனால் அவளது உயரம் தோராயமாக 4 அடி மட்டுமே இருந்தது. அந்த சூழலில் அவளது தோற்றமும் தனித்துவமான வசீகரமும் என் கவனத்தை முழுமையாக ஈர்த்தது. பஸ் நகரத் தொடங்க கூட்டத்தின் அழுத்தம் அதிகரிக்க எங்களுக்கிடையேயான இடைவெளி முற்றிலுமாக குறைய ஆரம்பித்தது. அவளது குறைந்த உயரத்தின் காரணமாக பஸ் பயணம் செய்யும்போது அவளது மூச்சுக்காற்று நேரடியாக எனது தொடையிலே படும்படியான ஒரு நெருக்கமான சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த சூழலும் அருகாமையும் இருவருக்குள்ளும் ஒருவித புதிய ஈர்ப்பை ஏற்படுத்தியது. என்னை நிமிர்ந்து பார்க்கும் போதெல்லாம் அவளது கண்களில் இருந்த பார்வை எனக்குள் ஒரு எதிர்பாராத சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. பஸ் ஓடிக்கொண்டிருக்கும் போதே நான் அவளிடம் மெல்லிய குரலில், ரொம்ப கூட்டமாக இருக்குல்ல, சமாளிக்க முடியுதா என்று பேச்சு கொடுத்தேன். அவள் என்னை நிமிர்ந்து பார்த்துவிட்டு, ஆமாங்க, இந்த பஸ்ஸில் எப்போவுமே இப்படித்தான் கூட்டம் அதிகமாக இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலை என்று நாணத்தோடு பதிலளித்தாள். கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, நல்லா பிடிச்சுக்கோங்க என்று நான் அவளது தோள் அருகே இன்னும் கொஞ்சம் நெருங்கி நின்று கொண்டேன். எங்கள் இருவருக்கும் இடையே அந்த பேருந்து நெரிசலிலேயே ஒரு விதமான உரையாடலும் இரகசிய பார்வைகளும் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. அந்த பயணம் முழுவதும் அந்த சின்ன பெண்ணின் அருகாமை எனக்கு ஒரு தனி உற்சாகத்தை கொடுத்து கொண்டே இருந்தது. பயணம் நீண்டு கொண்டே செல்ல இரவு நேரம் 11 மணியை நெருங்கிவிட்டது. ஊருக்குள் நுழையும் அந்த பகுதி இப்போது முற்றிலும் அமைதியாகிவிட்டது. அந்த பெண் இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்ததும் அவள் முதலில் இறங்கி நடக்கத் தொடங்கினாள். அவளுடன் எப்படியாவது தனிமையில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் எழ நானும் அவளுக்கு பின்னாடியே பஸ்ஸை விட்டு இறங்கினேன். அவள் செல்லும் பாதை முற்றிலும் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு மண் பாதையாக இருந்தது. அந்த பாதையை சுற்றிலும் சிறு சிறு புதர்களும் மரங்களும் சூழ்ந்து அந்த இரவின் நிசப்தத்தை இன்னும் அதிகமாக்கின. விளக்கு வெளிச்சம் கூட இல்லாத அந்த தனிமையான பாதையில் அவள் வேகமாக நடந்து சென்றாள். நான் அவளை பின்தொடர்ந்து சென்று சட்டென்று அவளது கையை பிடித்து நிறுத்தினேன். அவள் அதிர்ந்து போய், யாரது, என்ன பிடிச்சு இழுக்கிறீங்க என்று லேசான பயத்தோடும் நடுக்கத்தோடும் கேட்டாள். நான் அவளது முகத்திற்கு அருகில் குனிந்து, பயப்படாதீங்க, நான் தான் பஸ்ஸில் உங்ககிட்ட பேசினேனே ரகுல். இந்த ராத்திரி நேரத்தில் இவ்வளவு தூரம் தனியாக போகிறது பாதுகாப்பு இல்லையா, அதான் உன் கூட கொஞ்சம் பேசிட்டு போகலாம்னு வந்தேன் என்று அவளது காதோரம் மெலிதாக சிரித்தபடி கூறினேன்.
அவளது முகத்தில் இருந்த அந்த ஆரம்ப பயம் மறைந்து ஒரு விதமான புன்னகை அவளது கண்களில் தோன்றியது. இந்த ராத்திரி நேரத்துல இப்படி திடீர்னு வழிமறிச்சா யாரு தான் பயப்பட மாட்டாங்க? சரி, இப்போ என்னதான் உங்ககிட்ட பேசணும் என்று சற்று நக்கலாகவும் அதே சமயம் அன்பாகவும் கேட்டாள். நான் அவளது கையை பற்றி கொண்டு இன்னும் நெருக்கமாக நின்றேன். பேசுறது இருக்கட்டும், இந்த இருட்டிலையும் தனிமையிலும் உன்னை பார்த்ததுமே என் மனசுல உன்னை பத்தி தான் தோணுது என்று அவளது முகத்தை உற்று பார்த்தவாறு கூறினேன். அவள் வெட்கப்பட்டு தன் முகத்தை தாழ்த்தி கொண்டு, என்ன தோணுது என்று கொஞ்சம் குரலில் கேட்டாள். உன்னோடு இன்னும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது என்று கூறியவாறு அவளது கையை பிடித்து அந்த பாதையோரம் இருந்த ஒரு புதருக்கு பின்னால் அமைதியான பகுதிக்கு அழைத்து சென்றேன். அந்த தனிமையான புதருக்கு பின்னால் நில ஒளியின் மங்கலான வெளிச்சத்தில் நாங்கள் இருவரும் நின்றோம். சுற்றிலும் யாரும் இல்லை என்ற அமைதியும் அந்த இரவின் தனிமையும் எங்களுக்கிடையேயான உரையாடலை இன்னும் நீடித்தது. அவளது மூச்சு காற்றும் என் நெஞ்சின் துடிப்பும் அந்த சூழலை ரம்மியமாக்கின. ரகுல், ரொம்ப நேரமாச்சு, வீட்டுக்கு போகணும், யாராவது பார்த்துட்டா என்ன பண்ணுறது என்று அவள் மெல்லிய குரலில் கவலைப்பட்டு கொண்டே கூறினாள். நான் அவளது கன்னத்தை தட்டி கொடுத்து, யாரும் பார்க்க மாட்டாங்க, கவலைப்படாத, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் என்று அவளது காதருகே கூறிவிட்டு சில நிமிடங்கள் அங்கேயே பேசி மகிழ்ந்தோம். நாங்கள் அங்கிருந்து கிளம்பும் நேரம் வந்ததும் அந்த மங்கலான நில ஒளியில் அவளது முகத்தை பார்த்தேன். அவளது கண்களில் வெட்கமும் ஒரு புதிய மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தது. அவள் தன் உடைகளை சரி செய்து கொண்டே, ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரகுல், ஆனா இனிமே இப்படி ராத்திரி நேரத்துல நிற்கக்கூடாது, நான் கிளம்பணும் என்று மெலிதாக சிரித்தாள். நான் அவளது கைகளை மென்மையாக பற்றி கொண்டு, கண்டிப்பாக கிளம்பலாம், அதுக்கு முன்னாடி உன் ஃபோன் நம்பரை கொடு, இனிமேல் தேவைப்படும் போதெல்லாம் உன்னை அழைத்து பேச வேண்டும் என்று அவளது காதோரம் முணுமுணுத்தேன். அவள் தன் புன்னகையுடன், தாராளமாக தாரேன், ஆனால் நான் சொல்கிற நேரத்தில் மட்டும் கால் பண்ணுங்க என்று கூறிவிட்டு தான் என்னிடம் பகிர்ந்து கொண்டாள். அன்று அந்த புதருக்கு பின்னால் தொடங்கிய அந்த நட்பு அதன் பிறகு எனக்கு தேவைப்படும் போதெல்லாம் அவளை அழைத்து உரையாடும் ஒரு அழகிய தொடர்ச்சியாக மாறிவிட்டது. காலம் எதை வேண்டுமானாலும் மாற்றலாம், ஆனால் நல்ல நினைவுகளும் பகிர்வுகளும் மனிதனை இயக்குவதை நிறுத்தாது. இரகசியங்களின் நிழலில் மலரும் நட்புதான் பலருக்கு சொல்லப்படாத உண்மையான மகிழ்ச்சியை தருகிறது. இந்த ஸ்டோரியை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.